ஏமா செல்வி, அங்கதான் மதியானம் வச்ச மட்டன் குழம்பு இருக்கு. அதே எடுத்துக்காம இதை ஊத்திக்கிட்டு இருக்க. மட்டன் குழம்பு ஊத்திக்கமா, இடியாப்பத்துல நல்லா இருக்கும். அட போங்கம்மாங்கிட்டு, இடியாப்பம்னாவே தேங்காய் பால் தான். இதுல போய் குழம்பு ஊத்தி சாப்பிட சொல்றியா? நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. இதுதான் எனக்கு பிடிக்கும். நானும் இந்த ஆட்டுக்கால் பாய சொல்லுவா பத்தியில, அது நல்லா இருக்குமா? அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சட்னியும் ஊற்றி சாப்பிடுவேன். அப்புறம் இந்த குழம்பு, கறி குழம்புக்கு அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். என்ன வசந்தி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வசந்திக்கு இதுனா ரொம்ப பிடிக்குமா செல்வி? அப்படியாம்மா? இதனால என்ன கொடுங்க, காலையிலேக்கு கொண்டு போய் தாரேன். நல்லா தானே இருக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சோம்னா. அப்படிங்கிற நல்லா தான் இருக்கும். அப்படி பண்ணிடுவோம்மா பேசாம. நீ எல்லாரும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுன்னா காலையிலேக்கு நீ போகும்போது கொண்டு போய் கொடுத்துருவா அவகிட்ட. என்ன அவ எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம்ல, அவ மட்டும் இல்லையா, அதனால தான் அவ ஞாபகம் வருது. அப்படியே பண்ணிடலாமா? நீங்கள் மிச்சம் இருந்துச்சுன்னா எடுத்து வைங்க, காலையிலே கொண்டு போய் அவள்கிட்ட கொடுத்துட்றேன். ம் சரிம்மா. அம்மா, அப்பா திட்டினாரா எதுவும்? இல்லடி, இன்ன வரைக்கும் ஃபோன் வரலை. இப்போ தானே வீட்டுக்கு கிளம்புவார். வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் நாங்கள் இல்லாததே. போயிருப்போன்னு நினச்சிருப்பாரு. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் அடிப்பாரு பாரு மனுஷன், காண்டாயிருவாரு. என்னடா காணுமேன்னு. இன்ன வரைக்கும் நீயும் சொல்லாமே இருக்க, அவரும் கேட்காமலே இருக்காரு பாரு. ஆமா சத்யா, கேட்கல. மக அப்படி இருக்கான்னு ஒரு சந்தோஷம்தான். சரி, அப்போ நீங்க இருந்துட்டு வரீங்கன்னு நினைச்சா விட்டுருவாரா? அது எப்படி விடுவாரு? உங்க அப்பா பத்தி உனக்கு தெரியாத என்ன? ஒரு நாளைக்கு எங்காவது போய் விடுவாரா? இன்னைக்கு இவன் அடுத்து அடம் பிடிச்சதுனால இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா தான் நாங்கள் சர்றன்னு கிளம்பி நேரம் போய் சேர்ந்துருப்போம் வீட்டு பக்கம். அட, ஒரு நாளைக்கு இருக்கிறதுல என்ன செல்வி, இப்பதான் தம்பி திட்ட போகுது. அம்மாச்சி, நீங்க சாப்பிடலையா? சாப்பிடுவோம்மா. தானே டீ குடித்தோம், அதுவே என்னமோ போல இருக்கு. இப்போவே என்னத்தை சாப்பிட்டோம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். அம்மாச்சி எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறம் தனியாக உட்காந்து சாப்பிடுவாங்க. எல்லாமே சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பிளேட்லாம் கழுவி வச்சுட்டு, இன்னும் வேலை அது கிச்சனில் இருக்கான்னு எல்லாமே பார்த்துட்டு, அதுக்கப்புறம் தனியாக ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடுவாங்க. இல்லைனா அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களால ஃப்ரீயாகவே சாப்பிட முடியாதான். அம்மாச்சியே சொல்லுவாங்கம்மா. சே, அம்மாச்சி மாதிரி யாராலையும் முடியுமா என்ன? நீ சொல்கிறதான் உண்மை சத்யா. கண்டிப்பாக யாராலையும் முடியாது. அவங்க அப்போவே அந்த வயசுல இன்னும் எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்கல்ல. இப்போவே முடிஞ்ச அளவுக்கு இழுத்து போட்டு செய்கிறாங்க. அப்போது அவங்க நம்மளை மாதிரி இருக்கும்போதெல்லாம் நம்மள மாதிரியா? உங்களை மாதிரின்னு சொன்னேன்டி. அப்போல்லாம் என் நடையே இங்கே காலை வச்சுன்னா அங்கே போவேன் செல்வி, அந்த மாதிரி நடப்பேன். இப்போல்லாம் அசந்து போயாச்சு, நடக்க கூட சேட்டை இல்லாமல் ஆயிடுச்சு செல்வி. வயசு வந்துருச்சு இல்லைம்மா, அப்புறம் எப்படி நடக்க முடியும் சொல்லுங்க? டேய் தம்பி, நல்லா அடி வாங்குவடி. யூனிஃபார்ம் தாண்டி போட்டுட்டு போகணும் ஸ்கூலுக்கு. இப்போ உனக்கு யூனிஃபார்மே இல்லையே, என்ன பண்ண போற? ஏமா, எத்தனை நாள் லீவு? கிட்டத்தட்ட 2 மாதம் லீவு விட்டாக. 2 மாதத்துல நீ என்னதான் பண்ண? அவனை கூட்டிகிட்டு போய் என்னைக்காவது போயிட்டு எடுத்துருக்கலாம்ல, ட்ரெஸ் எடுத்து அளவு கொடுத்துருக்கலாம்ல. நானும் போனேன்டி ஒரு நாள். அப்படியே கடை ஃபுல்லாக குவிஞ்சு கிடந்துச்சு ட்ரெஸ்ஸுங்க. ஏக்கா தைக்கவே 1 மாதம் ஆகிடும் போலக்கா, நீங்கள் இப்போவே ஏன் வந்தீங்க, இன்னும் 1 மாதம் கழிச்சு வாங்கக்கா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருச்சுவ. சரின்னு சொல்லி 1 மாதம் கழிச்சும் போனேன்டி. ஏக்கா இன்னொரு 10 நாள் தான்க்கா, அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீ ஆகிடுவோம். உங்களுக்கு என்ன, ஒரு நாள் நாள் வந்தீங்கன்னா கூட ஒரே நாளில் நாங்கள் தைச்சி தந்துடுவோம்க்கா அப்படின்னு சொல்லவும், சரி அதில் தான் அப்படி சொல்லுதுங்களே, நம்ம நாளே கொண்டு போய் கொடுப்போம், டக்குன்னு தைச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சேன்டி. இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். நான் தான் அதை நினச்சி கவலைப்படுறேன். இவனுக்கு எங்கே கவலை இருக்குது? இவனுக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லை சத்யா. இவன் பாட்டுக்கு பள்ளிக்கூடம் போகிற நினைப்பே இல்லாமல் ஜாலியாக விளையாட பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் தான் அதை பண்ணல இதை பண்ணலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா அப்படி தானே பத்தியா? இப்போ கூட நான் சொல்லிட்டு இருக்கேன், சிரிச்சிட்டு தாண்டி உட்காந்துருக்கேன். என்னடி பண்ணுறது, இவனை நல்லா படிப்பானாடி. அவன் நல்லா தான் படிப்பான், சூப்பரா. என்னடி ஃபோன் வருது, உங்கள் அப்பாவா இருக்குமோ? எடி இன்னைக்கு கச்சேரியை பார்ப்போம். பாரு செல்வி, இவளுக உன்னை கிண்டல் பண்ணுறத. ஆமாம்மா, அவன் கூட நினைக்க மாட்டாளுங்க. வேற யாரும் இல்லை, உங்கள் அப்பாவே தான். சொல்லுங்க. என்ன? ஹலோ, எங்க இருக்கா? ஏங்க, நம்ம பெரிய மருமக வீட்டில் தான் இருக்கேன். சத்யாவுக்கு மாசமா இருக்கான்னு சொன்னேன்ல, அந்த அக்கில பார்க்க வந்தேன் இல்லைங்க. நீ அங்கே இருக்கிறன்னு தெரியும், இந்த கதையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. ஏன் வீட்டுக்கு வரல? அதான் சொல்கிறேன் கேளுங்க. சோனியும் வந்திருக்கிறா. சோனியும் வந்தோன்னா தம்பி பிள்ளை எல்லாம் இருக்குதுங்க.
இருந்தோன்னே உங்கள் மாவன் இருக்கானே உங்கள் மாவன் வாரானா கிளம்பி அவனை பிடிச்சி இழுக்கிறேன், அவன் அந்த பக்கம் இழுக்கிறான், அவங்க இதுலேயே பிடிச்சி இழுக்கிறா. 2 பேரும் இழுத்துட்டுல நடந்தோம், வரவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் உங்கள் மாலும் 2 பேரும் திட்டினாளுங்க. ஏம்மா ஒரு நாள் இருந்துட்டு போகிறதுல என்னம்மா குறைஞ்சா போயிடுற, இருமா அப்படின்னு சொல்லி திட்டினாளுங்க. அவனும் அழுகிறானேன்னு சொல்லிட்டு தான் இருந்துட்டேன். அம்மா நல்லா அப்பாட்ட வாங்கிக்க போகுது, அதனால தாங்க. இப்போ என்ன அதுக்கு என்னமோ சத்தம் போட்டு கோவமாக பேசிகிட்டு இருக்கிறிய, சொல்லுங்க என்னன்னு. இங்கே வேறு போயிட்டு சாயங்காலத்துக்கு வந்துடுறேங்க. அவனுக்கு அளவு ட்ரெஸ் கொடுக்கணும், ராத்திரிக்குள்ளே தைச்சி காலையில் தந்துருவாவ. பள்ளிக்கூடத்துக்கு நாளைக்கு போட்டுக்கிட்டு போனோங்கன்னு சொன்னது யாரு? நீ தானே. சரி நீயும் கடைக்கு வருவோன்னு பார்த்தேன். அப்புறம் எனக்கா தோணுச்சு நீ என்னத்த இன்னைக்கு வந்திருக்க மாட்டேன்னு. சரி வீட்டுக்கு போய் வந்து பார்ப்போன்னு பார்த்தா, வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆளை காணும். முடிவு பண்ணிட்டேன் இவன் அங்கேயே இருந்துக்கிட்டா அப்படின்னு. ஒரு வார்த்தை எங்க நான் வரலங்க இங்கே இருக்கங்கன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னியா செல்வி? நீனு ஒரு வார்த்தை சொன்னியா? சொல்லு. உன் பாட்டுக்கு போய் அங்கே இருந்துக்கிட்ட. தப்புதான் தப்புதான், இல்லைன்னு சொல்லல. அதுக்கு இருக்கக்கூடாத மக வீட்டில். இங்கேரு உனக்கு தான் சத்தம் போட தெரியும்னு பேசாத ஓவரா, சரியா? அந்த பையன் நாளைக்கு என்னத்தை போட்டுக்கிட்டு போவேன்? முன்னாடி சோனி அம்மா சத்தத்தை காணுமா, பேசி என்ன சொல்றாரப்பா? இருடி, அதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு முத நாள் தான், அதனால முத நாள் யூனிஃபார்ம் போடாம இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லையா. சத்யாவும் சோனியும் தான் சொன்னாலுவ, அதனால தான் சரின்னு நான் இருக்க வச்சேனே. அழகிற பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தால் எப்படி கூட்டிகிட்டு வர முடியும்? நான் அங்கேயும் வந்து திருப்பி கத்திட்டே தானே கிடப்பான். எங்கேயும் ஒரு தான் இருக்கட்டும் தான் விட்டுட்டு வந்தேன். ஆமாம், இதனால என்ன? அவன் எம்பிட்டு அழுகுறான் தெரியுமா? இங்க உட்காந்துருக்கிறத பாரு, பேசுறியா அவங்க அப்பாக்கிட்ட? அப்பா திட்டுவாரு, வேண்டாம். விவரம் தான், உன்னால நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் பாரு. நீ சரியான ஆள்தான்டா, நல்லா பேசாம இருந்துக்கிற. நீ எங்க தங்கி இருக்கிறதுக்காக அவன் சறுக்க சொல்லி அவன் மேல பழிய போட்டுட்டு இருக்கியா நீ? எல்லாம் எனக்கு தெரியும், இது உன்னோட வேலை தானே செல்வி. சரி சரி, காலையில விடிஞ்சிச்சோ விடியலன்னு டான் இங்கே தான் வந்து நிக்கிறிய சொல்லி போட்டேன். ஏங்க ஆமாம், சத்யா ஊரில் பஸ்ஸு 7:30 மணிக்கு, இவனுக்கு பஸ்ஸு அங்கே ஸ்கூல் பஸ்ஸு 8:15க்கு வரும். இங்கே 7:30 மணிக்கு கிளம்புனாலும் அங்கே 7:55க்கு தான் வருவேன், 8 மணி போல். 1/4 மணி நேரத்தில் வந்து அவனை கிளப்பி விட தான் சரியாக இருக்கும். பக்கத்தில் வசந்தி இருக்காளா, கூப்பிடுங்க. ஏன் வசந்தியை கேட்குற? அதை கூப்பிடுங்க, அவகிட்ட ஒரு செய்தி சொல்லணும். வசந்தி, வசந்தி. மாமா, ஏன் மாமா கூப்பிட்டியா? இன்னும் அக்கா வரல, அங்கேயே இருந்துக்கிட்டாங்களோ? வசந்தி, ஆமா இந்த பையன் அழுதானா, சரின்னு சொல்லி இவன் ரொம்ப அழுது கத்துறானேன்ட்டு அங்கேயே தங்கிட்டாலாம். என்னமோ உன்கிட்ட ஃபோனை கொடுக்க சொல்லி சொன்னா செல்வி. இந்த வசந்தி, அவகிட்ட என்னன்னு கேட்குறியா? கொடுங்க மாமா, அக்கா கிட்ட பேசுகிறேன். அக்கா சொல்லுங்கக்கா, சத்யா நல்லா இருக்காளா? பிள்ளைங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? வசந்தி, எல்லாம் நல்லா இருக்கோம்மா. நீ பிள்ளையெல்லாம் சாப்பிட்டீங்களா? உங்கள் மாமாவுக்கு சோத்தை போட்டு வச்சிரு, அவருக்கு ராத்திரியில் இந்த இட்லி தோசைனா ஆகவே மாட்டுது. அப்படி சாப்பிட்டாலும் 1-2க்கு மேலே சரியாக தோசையெல்லாம் திங்க மாட்டேங்கிறாரு, இட்லி 4க்கு மேலே திங்க மாட்டேங்கிறாரு. ராத்திரி பூரா பசிக்குது, பாலாத்தி கொண்டு வான்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாருமா. அதனால் உங்கள் மாமாவுக்கு சோறு காலையில் வடிச்சது இது இருந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு, பழைய குழம்பு எடுத்து வச்சு, மோர் தயிர் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சிரு. அதை அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு அக்கடான்னு படுத்துக்கிடுவார். ஆமாம், அதை சொல்ல தான் பண்ணேம்மா. அப்புறம் என்னம்மா, என்ன சொல்றா அவ? மாமா, உங்களுக்கு சாப்பாடு இட்லி தோசை வைக்க வேணாம், சோறு தயிர் குழம்புலாம் எடுத்து வச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க மாமா. இட்லி தோசை நீங்கள் சரியாக சாப்பிட மாட்டீங்களாம்ல, அதான் அக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஓ ஆமாம்மா, அதான் சொல்கிறாளா? இவ்வளோ உள்ள அக்கறை இங்கே இருக்க வேண்டியது வர வேண்டியதானே. எனக்கு நான் அங்கே போய் உட்காந்துருக்கத பற்றியா? சரி சரி, என்னன்னு கேளு அப்புறம். செல்விக்கா சொல்லுங்கக்கா. அப்புறம் ஆமாம் வசந்தி, அப்புறம் என்னென்னா சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆகும் பார்த்துக்கா. காலையிலக்கு இங்கே நம்ம ஊரில் பஸ், சத்யா ஊரில் பஸ்ஸே 7:30 மணிக்கு தான் வரும். அங்கே இவங்களுக்கு ஸ்கூல் பஸ்ஸு 8:15க்கு வந்துடும். இங்கே பஸ் ஏறி வந்தாலும் அங்கே 8 மணி ஆகிடும். அதனால் நீ டிஃபன் பாக்ஸுக்கு சாப்பாடு, டேய் உனக்கு என்னடா ஸ்கூலுக்கு சாப்பாடு வேணும் நாளைக்கு? லெமன் சோறு, உருளைக்கிழங்கு பொரியல். வசந்தி, லெமன் சோறு உருளைக்கிழங்கு பொரியல் வேணுமாம்மா இவனுக்கு. அதை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிரு, நான் வந்ததுமே இவனை கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ருவோம்.
அதை சொல்லதாம்மா உன்னை கூப்பிட்டேன். அதை மட்டும் காலையிலேக்கு பண்ணி வச்சிடுறியா? ஏன்னா நான் வந்து சமைக்கிறதுக்கு லேட் ஆகும். நீ ஜெயஸ்ரீக்கு பண்ணுற மாதிரி இவனுக்கும் சேர்த்து பண்ணிடு. என்னம்மா? சரிங்கக்கா. காலையில் நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்றேன். நீங்கள் தம்பியை கூட்டிகிட்டு வந்து கிளப்பி விட்டு ஸ்கூலுக்கு அமுச்சு விட்ற வேலையை மட்டும் பாருங்கள். லெமன் சோறு உருளைக்கிழங்கு. சரிங்கக்கா. நான் ஜெயஸ்ரீக்கு சமைக்கும்போது அவனுக்கு பண்ணி வச்சிட்டேன்னா ரெடி ஆகிடும். ஓகேக்கா. மாமாட்ட ஃபோன் கொடுக்கவா? குடு வசந்தி, மறந்துடாத. இல்லைக்கா நான் மறக்கல. இந்தாங்க மாமா ஃபோனு. என்ன செல்வி, நாளே அமோகமா மாமான்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புற போல. எனக்கு என்ன ஆசையா இங்கே இருக்கணும்னு? உன்னை இதே சொல்லிக்கிட்டு இருக்கியா? இல்லை ஆசையான்னு கேட்டேன். அந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, சரின்னு தங்குற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு விஷயம்னு திரும்ப 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 அதையே சொல்லிக்கிட்டு இருக்கியா? சரி சரி, பார்த்து பத்திரமா இருந்துட்டு வா. சத்யாட்ட கேட்டேன்னு சொல்லு. அப்பா வந்து பார்க்கலேன்னு சத்யா எதுவும் கோச்சுக்கிறாம நான் இன்னொரு நாள் வரேன்னு சொல்லு. கடையில் வேலை அதிகம் இருக்கு, இன்னொரு நாள் அப்பா வந்து உன்னை பார்க்குறாராண்டி அப்படின்னு சொல்லிட்டு வா சத்யாட்ட. சரியா? சரி செல்வி, வெள்ளனா எந்திரிச்சிரு. அவன் எந்திரிக்க லேட் ஆச்சு, அங்கே போக லேட் ஆச்சு, இங்கே போக லேட் ஆச்சு, ஆய் போக லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்காம டக்குன்னு இங்கே வீடு வந்து சேரணும். சரியா? அதெல்லாம் சரிங்க, நான் டானு கரெக்டாக வந்துடுறேன். நீங்கள் வைங்க. சரி வைக்கிறேன். வசந்தி, சாப்பாடு எடுத்துட்டு வாம்மா. வரேம்மா. ஆமா, அப்பா அந்த அளவுக்கு ஒன்று எதுவும் திட்டல போல, ஏதோ மனசை நல்ல மூடில் இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். நீ வேறடி, உன் காதில் விழுகல போல. அவர் அப்பப்போ எதை மாதிரி திட்டிட்டு தான் இருந்தாரு. நான் தான் காதில் வாங்காதபடி சமாளிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். உனக்கு என்ன தெரியும்? நல்ல பொய் சொல்லாத. நிஜமா தாண்டி, நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன்? அப்புறம் என்ன, சாப்பாடும் வசந்தி கிட்ட சொல்லியாச்சு. காலையில எந்திரிச்சு போய் கிளம்ப வேண்டியதான் வேலை சாருக்கு. நீங்க பொரியல் பண்ணுவீங்கல்ல உருளைக்கிழங்கு, அது மாதிரி வேணும். வசந்தி சிட்டி உருளைக்கிழங்கு அவிச்சு மசாலா மாதிரி பண்ணிடுவாங்களே, எனக்கு அது வேணாம். திரும்பி போன் போட்டு சிட்டி எப்படி பண்ண சொல்லுங்க. இவனை பாரு சோனி, இவனுக்கு பண்ணி தரதான் பெருசா. இதுல பொரியல் மாதிரி பண்ண வேணாம், மசாலா மாதிரி பண்ணணுமாம்ல. ஆளப்பாரு. எனக்கு அதுதான் பிடிக்கும் சத்யாக்கா. போய் செஞ்சு வச்சிருக்கத தின்றா விளக்கெண்ண. இப்பதான் அது வேணாம் இது வேணுமா? ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் நல்லா படிக்கணும். என்ன ஸ்கூல் போய் அப்பாவுக்கு பெரிய காரு லாரி எல்லாம் வாங்கி தருவேன். பாப்போம் பாப்போம். நானும் சோனி சின்ன பிள்ளையில சொன்னவங்க தான். ஒன்று கூட ஒரு சைக்கிள் கூட வாங்கி தரல நாங்க. அது மாதிரி நீ என்ன பண்றேன்னு பாக்குறேன்டி. நீங்க வேணா பாருங்கடி, என் மாவன் என்னென்ன வாங்குறான்னு பாப்போம். கார் வாங்குறான், லாரி வாங்குறானா, இல்ல பரீட்சையில முட்டை வாங்குறானான்னு. நான் நல்லா படிப்பேன் சத்யாக்கா.